வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் தாங்க இந்த வீடியோவில். போன வீடியோவில் இதை கட்டிங் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட், இது சாதா ப்ளவுஸ் தான். பேக் பார்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இன்ச் விட்டுருந்தேன். கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இதே மாதிரியே நான் கிராஸாக கட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஃபோல்டு பண்ண எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்கிறத உள்ளே அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஓரமாக நீங்கள் தையல் போட்டுக்கலாம். பிகினராக புதுசாக கற்றுக்கிறவங்க பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும்னு ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் பிடிக்கிற டாட்டும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அதை நான் பிடிச்சிக்கிறேன். ஹைட்டு அளவு ப்ளவுஸில் நீங்கள் வேணாலும் செக் பண்ணிக்கிட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருந்ததோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். இடுப்பு சுற்றளவை நீங்கள் பாதியாக மடக்கி நீங்கள் டாட் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் கிராஸ் தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஐப்பட்டிகிட்ட இருக்கிற டாட்டை பிடிச்சிக்கிறேன். நீங்கள் 2 தையல் போட்டுக்குங்க, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு தையலில் நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க, அப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். நூலை கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் டாட்டையும் அதே மாதிரியே நம்ம இது எல்லாமே ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச்சை கரெக்டாக பிடிச்சி ஷார்ப்பாக கொண்டு வந்து நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டாட் வந்து நல்லாயிருக்கும். கொண்டு வந்து ஷார்ப்பாக முடிச்சிடணும். இதே மாதிரியே பேக்கு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ரைட்டை பார்த்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும், இல்லைனா ஒரே சைடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பட்டியும் இதே மாதிரி 2ஆக எடுத்து வச்சுட்டு 2 பீஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டி மேலே 1 கீழே 1 பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா பட்டியோட பீஸை மேல் பக்கமாக வச்சு ஃப்ரண்ட் பக்கத்தில் மேல் பக்கமாக வச்சு கிராஸாக இது மாதிரி கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வளையாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் 2 பீஸும் சேர்ந்து ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ நீங்கள் 1/2 இன்ச்சை கரெக்டாக நீங்கள் எனக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் 1/2 இன்ச்சு நல்லா மார்க் பண்ணிகிட்டே நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது அளவுகள் வந்து கரெக்டாக வராது. 1/4 இன்ச்சுங்கிறத நம்ம 1/4 இன்ச்சை பிடிக்க மாட்டோம், அதிகமாக பிடிப்போம். அதனால் நீங்கள் மார்க் பண்ணியே நீங்கள் அதில் தையல் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. போக போக நமக்கு அது வந்து பழகிடும். கரெக்டாக இதுதான் 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டுட்டு அந்த பிசுரை பட்டியை நல்லா தள்ளி விட்டு மேலே படிமான தையல் 1 போட்டுக்கிட்டேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா பட்டிக்கு நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். அதை ஒரு ஃபோல்டிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதனால நான் இப்படி உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக பட்டியில் சைடில் பாருங்கள் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இந்த ஊக்குப்பட்டி வரும் பாருங்கள், அந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும் பட்டி. இப்போ பார்த்திங்கன்னா 2ம் சமமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. லைட்டாக முன்ன பின்ன இருந்ததுன்னா லைட்டாக தட்டி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஐப்பட்டியை வச்சுக்கலாம். ஐப்பட்டியை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக்கில் திருப்பி போட்டுட்டு நீங்கள் அந்த பீஸ் எடுத்து நான் வந்து ஐப்பட்டிக்கு ஊக்குப்பட்டிக்கு 2.5 இன்ச் அகலத்துக்கு ஹைட்டு மட்டும் ஒரு 8 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச் நான் விட்டுருந்தேன். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் அந்த பீஸை வச்சு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பி பேக் ஸ்டிச் போட்டு படிமான தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் முன்பக்க திருப்பி ஃபோல்டு பண்ணி அந்த 1/2 இன்ச்சு நான் போட்டிருக்க பாருங்கள் தையல், அது மேலே தான் நீங்கள் இதை வைக்கணும். அது மேலே வச்சு இதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் கார்னரில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி அப்படியே கார்னரில் நீங்கள் அப்படியே ஓரமாக எடுத்துக்கிட்டு வரணும். பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கழுத்து பகுதியில் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே ஊக்குப்பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஊக்குப்பட்டியும் இதே தான், என்ன ஒன்று அது உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் எடுத்தால் இது உள்பக்கம், இது மேல் பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பணும். ஊக்குப்பட்டி உள்ளே தானே இருக்கும், அதனால் மேலே வச்சு உள்ளே திருப்பணுங்க. அவ்வளோதான். இது 2ஐயும் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அளவு ப்ளவுஸில் எந்த சைடு இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி தைப்பாங்க. அதனால் நீங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த சைடு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க. அதே மாதிரி 1/2 இன்ச்சை நான் ஸ்டிச் பண்ணி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த தையல் மேலேயே நீங்கள் வச்சுக்கோங்க. தையல் மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அளவுகள் மாறாது, அந்த ப்ளவுஸில் அளவுகள் மாறாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஓரமாக நீங்கள் தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி நூல்லாம் இருந்தால் கட் பண்ணிட்டிங்கன்னா தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்குங்க.
இப்போ பாருங்கள், ரெண்டையும் நான் வச்சு பார்க்குறேன். லைட்டாக மேலே இருந்தது, அதை தட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவில் நான் 1.5 இன்ச் விட்டுருந்தேன். அந்த இடத்துலையும் நான் கிராஸாக கட் பண்ணதுனால எனக்கு ஃபோல்டு பண்ண எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இப்படி வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ மடக்கி விட்டு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக லைட்டாக இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுக்கலாங்க. இதே மாதிரி 2 ஸ்லீவையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் 2 கரெக்டாக இருக்கா, லெஃப்ட்டு ரைட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம தெரியாமல் ஒரு சைடாக கூட அடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரை இதே மாதிரியே நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நான் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் எதுன்னு செக் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட்டில் நான் அர்க்காத் பண்ணியிருக்கேன், அதனால் எந்த சைடு ஃப்ரண்ட் வருதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் வச்சு நீங்கள் சென்டர்லேருந்து ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஒரு சைடாக கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சென்டர் மாறாமல் இருக்கும். நமக்கு வெறும் சென்டர் தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சை பாடி பீஸையும் ஸ்லீவையும் கரெக்டாக 1/2 இன்ச்சு சமமாக வச்சு நீங்கள் பொறுமையாக அந்த வளைவுகளெல்லாம் இழுக்காமல் பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வளைவுலாம் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக நீங்கள் வச்சு சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 2 சைடும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா ஒரு சைடில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அதே தையல் மேலே நீங்கள் போட்டு வந்துடுங்க. ஸ்லீவ் ஃபுல்லாக 2 ஸ்டிச் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரியே நீங்கள் இன்னொரு ஸ்லீவையும், ஒரு ஸ்லீவை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா இன்னொரு ஸ்லீவ் அந்த கரெக்டாக தாங்க இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் தாங்க. கிராஸ் பீஸை எடுத்து இதே மாதிரி வச்சு கிராஸில் கட் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணிவிட்டு நகத்தால் அந்த 2 ஜாயிண்ட்டையும் விரித்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதே மாதிரியே தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் கரெக்டாக சமமாக வெட்டி எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கங்க. அந்த பிசுறு இருக்கிற பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸில் எடுத்து கொக்கி பட்டிக்கிட்டே வச்சு அந்த பிசுறு 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுருந்தேன். நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுருந்தாலும் 1/2 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக சைடில் இருந்தால் கூட நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக இருந்ததை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸையும் அந்த கிராஸ் பீஸையும் சமமாக வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கும்போது ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக விழுகாது. கிராஸ் பீஸ் நழுவ வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே இருக்கிற பீஸ் நழுவிடும். அதனால பொறுமையாக 2ம் இருக்கா, சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அது 1/2 இன்ச்லேயே அப்படியே போட்டுகிட்டே வாங்க. வளைவில் கரெக்டாக அப்படி வளைச்சி கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இருந்ததை கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அப்படி தையல் விழுகலை அப்படின்னா கூட இன்னொரு வாட்டி நீங்கள் அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். புதுசாக பழகும்போது இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாத்துக்குமே வருங்க. இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராவாக இருந்தது கொஞ்சம், அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அங்கங்கே எல்லா இடத்துலையும் அர்க்காத் பண்ணிக்கங்க. கழுத்தில், முன் கழுத்துலலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இப்போ பாருங்கள், அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு விட்டுருந்தா உங்களுக்கு அதிகமான பிசுறு இருக்கிற மாதிரி இருந்தால் பொறுமையாக துணியில் படாமல் நீங்கள் அந்த பிசுரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அந்த கிராஸ் பீஸை முன்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது ஈஸியாக நமக்கு வளைஞ்சு கொடுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த பிசுறு மேலேயே கிராஸ் பீஸை வச்சு நான் தையல் போட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது அந்த பிசுரெல்லாம் வெளியில் தெரியாது. இப்போ நான் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஓரமாக ஃபஸ்ட்டு நான் போடுறேங்க. ப்ளவுஸில் மேல் பக்கம் நல்ல பக்கம் வச்சு அந்த கிராஸ் பீஸை உள் பக்கம் திருப்பிட்டு ஓரமாக இதே மாதிரி ஓரமாக நீங்கள் பொறுமையாக போடுங்க. இப்போ அதிகமாக யாரும் எம்மிங் பண்ணுறதில்ல. அப்படி எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே எம்மிங் கூட பண்ணிக்கலாங்க. இந்த தையலை நீங்கள் போடாமையே எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஓரமாக தையலை போட்டு வந்து லாஸ்ட்டில் லைட்டாக பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க.
நெக்ஸ்ட்டு இது மேலே இன்னொரு தையல் போடும்போது பார்க்க நல்லா இருக்குங்க. இப்போ அதிகமாக எல்லாருமே இது மாதிரியே போட்டுக்கிறாங்க. எம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் டைம் ஆகும். அது இல்லாமல் அது வந்து சீக்கிரம் பிஞ்சு போயிடுது. அதனால இது மாதிரி டபுள் தையல் இல்லைனா உருட்டி பைப்பிங்கை வச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது மேலே கரெக்டாக ஒரே அளவாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. ஒரு கைடு அளவு கரெக்டாக அந்த கிராஸ் பீஸ் மேலேயே இருக்கணும். கிராஸ் பீஸ் மேலே விழாமல் இருந்துற போது நீங்கள் கரெக்டாக பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவோடது பார்த்திங்கன்னா என்னோடய சுற்றளவுக்கு 6 இன்ச் நான் வைக்கிறேன். கரெக்டாக ஸ்லீவோடதை ஒரு வாட்டி நீங்கள் மார்க் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா பாடி பீஸில் அர்க்காத் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் இதையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. பேக்கில் கரெக்டாக அளவு தெரியுது, நமக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன் பாருங்கள் 1.5 இன்ச், அதை கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு நான் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் 3/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தேன். அதனால் இடுப்புக்கு முன் பக்கம் மட்டும் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்லீவ்லேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஸ்லீவ்கிட்ட கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வாங்க ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த 2 ஜாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா மேலே தள்ளி அந்த பிசுரெல்லாம் மேலே தள்ளி விட்டுட்டு 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடுங்க. ஒரு தையல் போட்டுட்டு கூட நீங்கள் திருப்பி பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக நமக்கு கிராஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்படி வரலன்னா கவலையே படாதீங்க, திருப்பவும் நீங்கள் பிரிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஃபஸ்ட் டைம் பழகும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரதான் செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கம் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நான் 4 தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் 2 பக்கம் எனக்கு கரெக்டாக வந்திருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளவுஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.